இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தமிழக சட்டப்பேரவையில் இந்த ஆண்டும் ஆளுநர் ரவி செயலால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. அவை கூடியது முதல் அவை முன்னவர் துரைமுருகன் கொண்டு வந்த தீர்மானம் வரை என்ன நடைபெற்றது என்பது இன்றைய செய்தியாளர் பார்வையில் விரிவாக விளக்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது, நடந்த விஷயங்களுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்தது? காலை 10 மணிக்கு பேரவை கூடியதும் கவர்னர் அவர்கள் ஒரு விஷயத்தை 2 நிமிடத்தில் தனது உரையை முடித்தார். குறிப்பாக இந்த உரையில் பல்வேறு அம்சங்களில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று அவர் சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் தேசிய கடிதம் ஆரம்பத்திலும் பாடப்பட வேண்டும், நிறைவு செய்யும் போதும் பாடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், ஆனால் அது பின்பற்றப்படவில்லை, தமிழ் தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டதாக கூறி அமர்ந்து விட்டார். அவர் எங்கேயும் போல ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய இருக்கையில அமர்ந்து விட்டாரு. வழக்கமாக அடுத்த ப்ரொசீடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீக்கர் தமிழ்ல வாசிச்சாரு. அதை கிட்டத்தட்ட அனைவரும் அமர்ந்து கேட்டார்கள். அதற்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாகவே கவர்னர் புறப்பட்டு விட்டார். அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி தீர்மானம் கொண்டு வராங்க. அவை முன்னவர் என்ற முறையில் துரைமுருகன் ஒரு தீர்மானம் கொண்டாரு. அதாவது தமிழக அரசு கொடுத்த அந்த ஆளுநர் உரையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், கவர்னர் பேசிய அனைத்தும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதற்கு அதிமுக உறுப்பினர்கள் உள்ளே இருந்தார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். ஏனால் கடந்த முறை கவர்னர் உரையின் போது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி இருந்தது. இந்த முறை இந்த பாத்தீங்கன்னா 2 தனி அணிகளாக இருந்ததை நம்ம அசம்பிளியில பார்க்க முடிந்தது. இது தொடர்ச்சியாக இந்த தீர்மானம் நிறைவேறிய பிறகு சபாநாயகருடைய செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னா, இந்த கவர்னர் அட்ரஸ் மட்டும்தான் அவை குறிப்பில் இருக்கும், மற்ற அனைத்துமே கவர்னர் பேசியது, அதே போல சபாநாயகர் சில விஷயங்களை போட்டிட்டு பேசியது, இவை அனைத்துமே நீக்கப்படுவதாக சொல்லிவிட்டார். எனவே ஊடகங்களில் அது குறித்து எதுவும் பரிசிக்க வேண்டாம் என்றும் அவர் சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு சபையில் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர், அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மற்ற கட்சியினர்கள் எல்லாம் வெளியில் பேட்டி கொடுத்தார்கள். அதாவது ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே நடக்கக்கூடிய விஷயம் நீங்க அவர்களை தான் கேட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். எப்போதுமே அரசு இதே போட்டுதான் செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த சட்டப்பேரவையை பாத்தீங்கன்னா 8 நாட்கள் நடைபெறுவது என்று முடிவு செய்திருக்காங்க. இந்த வாரத்தில் 4 நாட்கள், இன்றையில் ஆரம்பித்து வரக்கூடிய 15ஆம் தேதி வரையும், அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஆரம்பித்து வியாழக்கிழமை 22ஆம் தேதி வரையும் இந்த சட்டப்பேரவையை கூட்டத்தொடரை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் ஒரு கருத்துக்களை எல்லாம் வெளியில் பேட்டி கொடுத்தார். மற்ற மாநிலங்கள் எல்லாம் சுமூகமாக நடைபெறுவதாகவும், அரசு கவர்னருடன் சுமூக போக்கை கடைபிடிக்க விரும்புவதாகவும், ஆனால் கவர்னர் தான் இது போன்று செய்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் தான் கவர்னர் ரவி அவர்கள். அதற்கு பிறகு 2022 பாத்தீங்கன்னா அவர் கவர்னர் உரையை வாசித்தார். ஆனால் 2023 மற்றும் 24 ஆகிய ஆண்டுகளில் இது போன்ற ஒரு முன்னுக்கு முன் பிறனான விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழக பட்ஜெட்ல என்ன மாதிரியான அம்சங்கள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்திருக்கு. நாளை முதல் பாத்தீங்கன்னா முக்கியமா இரங்கல் தீர்மானம், நடிகர் விஜயகாந்த் உடைய மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் சட்டப்பேரவையில் வாசிக்கப்படுகிறது. மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. வரக்கூடிய 15ஆம் தேதி கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் பதில் உரை ஆற்ற இருக்கின்றார். கார்த்திகா. ரமேஷ், கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு அப்படிங்கறது பார்த்தோம்னா கடந்த ஆண்டும் இதே மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாச்சு. இந்த ஆண்டும் 2வது ஆண்டாக ஆளுநர் வரக்கூடிய இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளில் இப்படி ஒரு பரபரப்பான சூழல் உருவாகி இருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏற்கனவே அரசாங்கத்திற்கும் ஆளுநர்களுக்கும் இடையிலான அந்த மோதல் போக்கு இருக்கக்கூடிய நிலையில இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த முறை பட்ஜெட் இதே போன்று கவர்னர் உரை தொடங்கிய போது 2 அமைச்சர்கள் கூடுதலாக இருந்தார்கள். செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியெல்லாம் அமைச்சர்கள் இருந்தார்கள். தற்போது இந்த கவர்னருடைய 2 பேரும் இல்லை. இதெல்லாம் ஒரு மாற்றமாக நம்ம பார்க்க முடியுது. அரசியல் சார்ந்த கருத்துக்களும் கவர்னர்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை கவர்மெண்ட்ல சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக கவர்னர் செயல்பட்டுகின்றார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 26ஆம் தேதி தேநீர் விருந்திலும் தமிழக அரசு சார்பில்
பங்கேற்றப்பட்டது என்று சொல்லப்பட்டு அவர் அமைச்சர் ரகுபதியும் சொன்னார். நாங்கள் இணக்கமாக செயல்பட விரும்புகிறோம் என்றும் ஒரு வார்த்தை சொன்னார். இதில் இன்னொரு விஷயம், முதலமைச்சர் சட்டப்பேரவை முடித்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு மேல தலைமைச் செயலகத்திலே இருந்து தற்போது முக்கியமான ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார். ஏன்னா இது ஒரு முக்கியமான பிரச்சனை, தேசிய அளவில் ஒரு பெரிய நியூஸ் ஆயிருக்கு. எனவே இதை எப்படி அடுத்த கட்டமாக எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சரும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திற்கு மேலாக தலைமைச் செயலகத்தில் இருந்து தற்போதுதான் அவர் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். பல்வேறு நாளையிலிருந்து பல்வேறு விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அவை குறிப்பிலிருந்து அனைத்தும் நீக்கப்பட்டதும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, கண்டிப்பாக ரமேஷ், சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்தும் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்தும் பல்வேறு தகவல்களை வழங்கினீங்க. நன்றி. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.